வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம். இது என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில் நம்ம காரக்குழம்பு வைக்கலாம். அப்புறம் மோரில் ஊற போட்டு வெயிலில் காய வச்சு வத்தலாகவும் நம்ம பொரித்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் இதை சில பேர் விதையோடு சாப்பிட்றாங்க, சில பேர் விதை இல்லாமல் சாப்பிட்டா தான் நல்லதுங்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எது சரி அப்படின்னு யாருக்கும் தெரியலை. இப்போது விதையோடு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விதையை எப்படி எடுக்கணும், அதை முழுசாக போட முடியாது, தட்டி தான் போடுவோம். முதல்ல அம்மியில் வச்சு நசுக்குவாங்க. அந்த மேல் குழவி அப்படியே நசுக்கிட்டு வரும். இந்த தார் ரோட்லலாம் பெரிய பெரிய வண்டிங்க அப்படியே தாரை ஊற்றணுன்னு சரளி அமுக்கிட்டு போகும்பாரு. அந்த மாதிரி அம்மியில் இருக்கிற மேல் குழவி நம்ம ரெண்டு பக்கமும் பிடிச்சி அழுத்தும் போது அந்த அழுத்தத்தில் அப்படியே சடன்னு உடையும். அதில் ரெண்டு பக்கம் சைடு என்னை விடுங்க வலிக்குது அப்படின்னு அந்த சுண்டைக்காய் அப்படியே உருண்டுக்கிட்டு போகும். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் விளையாட்டாக எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அம்மியில் வச்சு நான் தான் நசுக்குவேன்னு சொல்லிட்டு ஆளுக்காள் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணுவோம். இப்போ அம்மி பெருசாக கிடையாது, அம்மி உரல் எல்லாம் சின்னதாக வருது, அதில் வச்சு பண்ண முடியாது. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் அதை வச்சு அப்படியே 4 பக்கமும் அந்த துணியை ஒரு ஓரமாக முடிச்சு மாதிரி வச்சுட்டு சதுரமாக வச்சுட்டு நம்ம இந்த பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே லைனாக அப்படியே தட்டிட்டு வந்துட்டோம்னா மெல்ல தட்டினவே போதும், ரொம்ப தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தட்டும்போது உண்மையிலேயே உள்ள சடக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். பறந்து அங்கிட்டு போகிறோம், உருண்டுக்கிட்டு போகிறோம்னு சொல்லி என்னை எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி தட்டுறீங்கன்னு அப்படின்னு அந்த சுண்டவத்தில் உள்ளே இருந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி நானே சிரிச்சுக்கிருவேன். தனியாக சிரிச்சுக்கிருவேன், கற்பனை பண்ணி சிரிச்சுக்கிறது தானே, தப்பு இல்லைல்ல. அதுக்கப்புறம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நானே ஒரு கற்பனை பண்ணிக்கிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சுண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலாக இருக்கிற நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா தட்டி இருக்கும், வெளியே எல்லா விதையும் வராது, உள்ளே இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு கழுவணும். கழுவியாச்சுன்னா இந்த விதையெல்லாம் அடியில் போய் நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சுண்டைக்காயை நம்ம தனியாக அந்த தண்ணியே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வேறு தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டியெல்லாம் கழுவ தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம கழுவி தான் துணிக்குள்ளே வச்சு தட்டணும். அதனால் மேலே இருக்கிற அந்த சுண்டைக்காயுடைய விதை இல்லாமல் அந்த காயை மட்டும் நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி இப்போ நான் ஊற்றுவேன் பாருங்கள், எவ்வளோ விதை இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ இந்த விதையில் இருக்கிற சுண்டைக்காயவை நம்ம அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். இதை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரியல் பண்ணி தேங்காய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. விதை இல்லாமல் விதையோடு சாப்பிடலாமான்னு தெரியலை. ஆனால் சுண்டை வத்தலெல்லாம் விதையோடு சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் விதை பிடிக்காதவங்க இதை சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான்ப்பா இந்த பதிவு. இந்த தட்டி இந்த சுண்டைக்காயை சமைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த துணியில் வச்சு தட்டுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸியாக சுண்டைக்காயை தட்டி நல்லபடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.